அவருதான் இருக்காரு. அது ஒரு மாதிரி இருக்குது. அது நீ முந்திரதா அதுக்கப்புறம் நீ ஸ்லோ ஆயிட்ட. இல்ல இல்ல ரொம்ப சாக்லேட்டா இருக்கான். ரொம்ப சாக்லேட்டா இருந்தா அவங்க பிடிக்காதான். கலஞ்சி இதெல்லாம் இங்க மணி எத்தனை தெரியுமா? பார்க்கலாம் உங்கள்கிட்ட கேட்குறேன். 6 எத்தனை மணி பிளான் பண்ணோம்? 6:30 பிளான் பண்ணது. இவன் இப்போ தான் குளிக்க போகிறான். இவன் தான் லேட்டு. பாத்ரூம் போயிட்டான். நானும் 4:30 மணி 7:20. நல்லா இருக்குங்க மார்னிங் இந்த பக்கம். இதான் நாங்கள் தங்கி இருக்க ஹாஸ்டல். காலையில் இப்படி இருக்கு. Day 2 இது. பார்க்கலாம். ஊட்டி இதுக்கு மேலே தான் ஊட்டி பார்க்க போகிறதா கிரி சொல்லியிருக்கான். ஊட்டி எப்படி இருக்கும் போய் பார்க்கலாம். கிளம்பியாச்சு. ஓகே, எங்கே போகிறோம் சத்தியமாக தெரியல. இருந்து 42 kilometers. 1 hour 22 minutes. 40 kilometers போயிட்டு அங்கேருந்து அந்த பிளான் இருக்கும். குதிரை போகுது. குதிரை மாதிரி ஓடாமல் வேற எப்படி ஓடுது? அதான் குதிரை பின்னாடியே போயிட்டு இருக்கான். குதிரைக்காரன் சூப்பராக இருக்கு. அவங்க பறந்துட்டாங்க முன்னாடி. இப்போ நான் பறந்துட்டு போகிறேன். உண்மையிலே சூப்பர் ஏரியாங்க இந்த இடம்லாம். ஒரு நாள் இந்த ரோட்டை காட்டாமல் விட்டாங்கனையா. நான் உங்களுக்கு காட்டணும், வந்து பாருங்க. வீடியோவிலே பார்த்துட்டு இருக்கேன். நானும் வீடியோவிலே இத்தனை வருஷம் மோர் தேன் இருக்கும் 4 years மேலே இருக்குங்க. எல்லாத்தையும் வீடியோவிலே பார்த்துட்டு அது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஐயா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வரலாம். வியூ சொன்னானே வந்து உங்களை பார்க்க சொன்ன வியூ தான். கிளியரா தெரியாது, ஏதோ ஒரு அளவு தெரியும். ஆக்சுவலாக என்ன முன்னாடி போக சொன்னாங்க. எல்லாம் நேர் ரோடு தானே. ஐ மீன் ஒரே ரோடு தாங்க. நேர் ரோடுலாம் இந்த மாதிரி தாங்க நான் எதிர்பார்த்தேன். நேற்று வந்தது ஃபுல்லா டிராபிக் எரிச்சலாயிருச்சு. நேற்று ஆக்சுவலா இந்த டைம் காலையில வந்தா நல்லா இருக்குமோ என்னமோ. சூப்பருங்க, சூப்பர் ரோடு. பஸ் எல்லாம் டேர்னிங்க்கு ரொம்ப பெரிய இது யூஸ் பண்ணிப்பாங்க டேர்னிங். காரணம் என்னன்னா அதான் பஸ் பெருசா இருக்குல்ல, அதான் வேற ஒன்றும் இல்லை. நிறைய டூரிஸ்ட். நான் எதிர்பார்த்த டீ தோட்டம் வந்துருச்சு.
பெரிய டர்னிங் இது. இருட்டர் காட்டு பாதையா இருக்கு. யானை என்ன வந்துச்சுன்னா வளைவில் முந்தாது பின்னாடி இருக்கும் தான் ஃபீல் பண்ணாத. அவங்க கொஞ்சம் முன்னாடி போகணும், தனியாக போகணும்னு தோணுது. போயிருப்பாங்க என்னமோ தெரில. ஓகே ஒரு தனிமை ஃபீல் ஆகுதா? ஒரு இளையராஜா பாட்டு, ஒரு மலை பிரதேசம். நின்றுட்டு இருந்தீங்கன்னா பிளாக் டீ குடிக்கலாம். வண்டியில் போனால் ஒரு இது பாருங்களேன். இளையராஜா பாட்டு கண்டிப்பாக தேவை. இளையராஜா பாட்டு இல்லைன்னா இடத்துக்குலாம் ஒன்றுமே இல்லை. இப்படி ஒருத்தர் வரான், லோக்கல் கை தான், பார்த்தாலும் தெரியும். அவன் தான் இந்த மாதிரி கேனத்தனங்களை பண்ணுவான். எங்கள் ஊரில் நான் பண்ணுவாங்க எப்படி அது காரணம் என்னன்னா நமக்கு அந்த ரோட்ஸ் தெரியும். ஸோ நீ அதை பண்ணலாம். காரணம் அதுதான் காரணம், ரீசனா அந்த ரோட்ஸ் உனக்கு தெரியும். இப்படிதான் திரும்ப நம்ம வந்தா ஒதுங்கி போவான், நம்ம ஊரு ஐயே அடிபடிங்கிறது. ஸோ ஏன்னா எங்கள் ஊரில் நான் ஓட்டம் இல்லை, இப்படிதான் சர்ரு புருன்னு தான் போடுறது. ஏய் ஓரமா போட நம்ம அவனை வரட்டுறது, நம்ம ஊருக்கு வந்து என்னடா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல. பஸ் போகுது மஞ்சங்கோம்பை, இந்த பஸ்ஸோட நேம். முன்னாடி விட்டுரும் பஸ்ஸை, வேலைக்கு ஆகாது. இந்த டேர்னிங்லாம் நச்சிரும் நம்மளை. போயிருக்கலாம் ஆக்சுவலாக, பட் ரிஸ்க் எடுக்கலாம். எப்போதுமே எடுக்க முடியாது ரிஸ்க். அவங்களும் இப்படி தான் போயிருப்பாங்க நினைக்கிறேன். நிற்கிறாங்களா ஓட்டோ எடுப்பாட்டோம்னு பார்த்தா நிற்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட. நான் பண்ணலையா? அது ரெக்கார்ட்ல இருக்கு, ரெக்கார்ட்ல இருக்கும். நீ முந்திரதா அதுக்கப்புறம் நீ ஸ்லோ ஆயிட்ட. இல்ல உன்னை நீ பேசதெல்லாம் வச்சிருக்கேன், உன்னை பத்தி பேசியிருக்கேன் முன்னாடி போட்டோன்னு. என்ன பேசிருக்க? முன்னாடி போட்டோம் கொஞ்ச நாள் விடுவோம் அப்படின்னு. பெரிய சிம்ரன் நினைப்பேன், கேட்டு விட்டேன். ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்னு சொல்கிறாங்க. வந்து நின்றுட்டு இது பாருங்க, சாப்பிட விடாமல் என்னை கூப்பிட்டு வந்துட்டு வயிறு பசிக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஃபோட்டோ தான் முக்கியமாக. நைட்டு நாளாக அவஸ்தைப்படுறேன், சாப்பிடாம ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுது வயிறில், கேஸ்லாம். வீடியோ எடுக்க மாட்டாம்மா. வீடியோ எடுத்தா போஸ்ட் எடுக்கணுமா? அப்ப எடுக்க மாட்டேன். ஓகே, வியூ பார்க்கலாமா? வியூ சிவின் காலிங். அவனுக்கும் பசிச்சுட்டு. நீதான்டா டிரைவரு. எங்கே போகிற? ஓ, ஃபோட்டோ எடுக்க சொல்கிறியா? நம்மளோட எக்யூப்மெண்ட் இந்த இருக்கா, எக்யூப்மெண்ட் ப்ளஸ் திஸ் ஒன் புதுசாக இருக்குது நம்ம இதில். சார் நான் இந்த சைட்ல இருந்து போகிறேன், அங்கே இருந்தால் ரிஸ்க் எடுத்தே ஆகணும். வீலிங் பண்ணுவீங்களா? வீலிங் பண்ணிட்டு வரீங்களா? வீலிங் இதுலையா?
அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு போலாமா இல்லாட்டி எப்படி? செகண்ட் பிரேக் அது ஃபர்ஸ்ட் பிரேக்கே தானே பெங்கால் மட்டும். இல்லை அவனை தான் சொன்னான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிருங்க வயிறு. நான் ஆப்பா சொல்லியிருக்கேன், அவன் இட்லி இனிமே சொல்லியிருக்கேன். உனக்கு பார்சல் பண்ணிட்டு அங்கேருந்து காலைல சாப்பாடுலாம் 6 மணிக்கே சாப்பிடுறாங்க. நான் 6 மணிக்கு நான் மட்டும் தான் சாப்பிட்றேன்னா உனக்கு பசிக்காதவனே காலையில? பாரு அதான் அவ அட்ஜஸ்ட் பண்ணுவா. நீ அங்கேயே உட்காந்துருக்க. எங்க உட்காந்துருக்கேன்? வண்டியிலேயே உட்காந்துருக்க. எங்க உட்காந்துருந்தேன்? இதுல வண்டியில அங்க. அது 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 இது பண்ணிட்டு இருந்தவனே, போனுக்கு மாத்திட்டு இருந்தவனே, ஸ்பேஸ் இல்ல எனக்கு. நான் அது போனுக்கு மாத்திட்டு இருந்தேன் உட்காந்து. அது என்ன இவ்வளவு நேரம் ஆகுது எக்ஸ்போர்ட்டிங்? நைட் உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். ஆனா 30 fps தான் அந்த மோஷன் ப்ளோர் வருது கிரிஸ். நீ சொன்ன 60 வரும். ஆஹா நீ 30ல 24ல போட்டு என்டி ஃபில்டர் போட்டா மோஷன் ஃபில்டர் வருது. சாமி நான் போடல இன்னும். நான் பாத்துட்டு இருந்தேன் உட்காந்து, வீடியோல பாத்துட்டு இருந்தேன். இதுல இல்ல, லாஸ்ட் பத்தி போட்டிருப்பாங்களா வீடியோ, அதை பாத்துட்டு இருந்தேன். பறக்கட்டும் பறக்கட்டும். காட்டுக்குள்ள போறோம். இங்க இருந்து சஃபாரி ரைடாம். இந்த பிளான் பண்ணது கிரீஷ் அண்ட் ஷிபின். 2 பேர்ல யாரும் தெரியலப்பா, 2 பேர்ல யாரோ ஒருத்தர். எது சூப்பரா இருக்குங்க வியூ. தூசி நல்ல வியூ, சூப்பருங்க. ஒரே ஒரு குறை, வெயில் ரொம்ப அடிக்குது. ஆனா அந்த கூலிங்கான அந்த காத்து வரும்ல, அது இருக்குது. ஸோ அருவா எது மிருகம் இருக்காம இருந்தா சரி. வந்தா அந்த ரூட்லாம் வாங்க தயவு செஞ்சு, உண்மையில சூப்பரா இருக்கு. இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்குது மற்ற சைடை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னு கேட்டால் ஃபுல்லாக செடி கொடி தானே, ஒரு பிளாஸ்டிக் கிடையாதுங்க. பிளாஸ்டிக் நாட் அலோடுங்க. அப்பா அது உண்மையில பாராட்டத்துக்கு புரியுது. சூப்பருங்க அது. எல்லாத்தையும் சும்மா சொல்லல, எனக்கு அது வேற என்ன வார்த்தை சொல்றது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறத வந்தா இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணா விட்டுறாதீங்க. பக்கா பிளேஸ் இது. சம்மர் டைம் இது, பட் இது ஐயோ என்னத்த சொல்றது இல்லை. சூப்பர், அதான் சூப்பருங்க. அது வேற இது எனக்கு வாயிலிருந்து வரமாட்டேங்குது. நல்லா இருக்குன்னு சொல்லலாம், பக்கா இருக்கு அந்த வார்த்தை சொல்லலாம். பாருங்க, மிஸ்டேக் தான் அது. இப்போதாங்க அந்த குளிரே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நயமா இங்கே இருந்ததான் சஃபாரி நினைக்கிறேன். இல்லையா இன்னும் போனோமா? ஓ ஓகே. பைன் ஃபாரஸ்ட் ரொம்ப ஃபைனாக இருக்குது. ஃபைன் தானே சொல்லுவாங்க. ஃபைனுங்கிற நீ தான் ஃபைன். நான் ரெக்கார்ட் ஆயிருக்குடி.
இந்த பேச்செல்லாம் இருக்கக்கூடாது என்கிட்ட. வா முடி கிட்டிலாம் களைஞ்சி வரும். சூப்பர் இடங்க அது. எல்லா இடத்துலையும் சூப்பர் 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 சொல்ல வச்சுட்டு, ஆனால் மூணாறு மாதிரி வரல. ஓகே ஷிபின்னு ஒத்துக்கிட்டான். இவ்வளோ பெரிய மரம். சம் டிஸ்டாஸ்டர் ஹேப்பன்ட்டு. வெட்டி போட்டிருக்காங்களா இல்லை யானை வந்து வெட்டிச்சா நமக்கு தெரியாது. வாவ், ஹெட்ஃபோன் எடுத்தோன்னா அப்படி இருக்குது. ஏதாவது ஒரு கல்லை சூஸ் பண்ண சொல்கிறான். அந்த கல்லை இந்த அடிப்பானா. இது போட்டு டார்க் விளாண்டிங்களா? அதுக்கெல்லாம் நீ என் காலை தான் நக்கணும். சொல்லு. இல்லை, அந்த மேட்சுக்கு என் கால் நக்கினா தான் அந்த ட்ரிக்லாம் சொல்லி தருவேன். 97 மார்க் எவனும் வாங்கல. 7 சொல்லு, எந்த கல்ல சூஸ் பண்ணு? அந்த இருக்கு பாரு, அந்த கருப்பாடு. அந்த இருக்கு பாரு. அவ்வளோ தூரம் போகாது இது. அதே இப்போ அப்புறம் எந்த கல்லு சொல்லு? இந்த கல் அடிப்பண்ணா. இங்கே ஒரு கருப்பு கல் இருக்குல்ல. கருப்பா? இந்த இது கீழே பெருசு கீழே. ஜூம் ஆகுதான்னு பார்க்குறேன். ஜூம் ஆகாது. சரிடா. அடி தூர பேர் பாருங்க, கிட்ட கூட போல. எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போனால் படல. 3 ஆப்ஷன் வேணும். 2 பேருக்குள்ளும் படல. ஏடா பெரிய ஹைடு நினப்பு. இந்த மலை பிரதேசத்துக்குள்ள குட்டியாக திடுறாங்களாம். சஃபாரி ரைடு காட்டுக்குள்ளே போகிறோம். மாமா இருக்கு, செம்ம ஆட்டமாக இருக்கு. தெரியும். என்ன யோசிக்கிறேன்? லேக்கு ஃபுல் ட்ரை ஆச்சு. லேக் வியூ பார்க்குறேன். கொஞ்சம் ரைட்டில் வா. இதான் வியூ. அப்படி அங்கே பேர் என்னெல்லாம் பண்ணாங்க? மலம்புழக்கின கலர் இருக்கிறது. செகண்ட் பிளேஸ் சஃபாரியோட செகண்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. சஃபாரியோட செகண்ட் பிளேஸ் அதே கேங் தான். பேட்டு கிரிசு, ஷிபின், பிரவீனா. அதான் லேண்ட்ஸ்லைடா. எது எத்தனை வருஷம் எப்போ? 2019 17 லேண்ட்ஸ் ஜூம் பண்ணலாமா? நான் வந்த பீஸ் மலையை பார்த்துருக்கேன். அது தெரியுதுல்ல, அதான் லேண்ட்ஸ். இல்லை பைன் காலிஃப்ளவர்னா என்ன இல்லை, அது பச்சையாக இருக்கும், இதுக்கு வெள்ளையாக இருக்கும். இது வந்து என்ன சொல்லணும்னு சொன்னால், இது ஆக்சுவலாக காலிஃப்ளவர்னு சொல்ல சொன்னாங்க. என்ன வேணா அதுக்கு என்ன வேணா? காலிஃப்ளவர் தானே இது. காலிஃப்ளவர் சூப்பர் வியூ. ட்ரீஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி லூஸ் தானே பேசக்கூடாது. அப்புறம் என்ன லூஸ் தனமா கேள்வி கேட்குறேன்? நீ அதான் லூஸ் தானே ஆன்சர் சொல்ல நினைச்சேன். ஆளை பாரு, வெட்டியிருக்காங்களாம். அடி கூட உண்மையில சூப்பராக இருக்குங்க. ஸ்ப்ரிங் வாட்டர் ஒரு ட்ரக்குன்னு சொல்கிறாங்க. வண்டி நிறுத்திட்டு ஆமாம், இந்த விஜயானா வாரிசில் நிற்பார்ல அது மாதிரி கிறுக்கங்க அவன். இப்போ எதுக்கு எங்க அண்ணனா உள்ள இழுக்கிற? இல்லைங்க, ഇവനും ഞാനും തമ്മിൽ മിക്കവാറും അടുത്തായിട്ട് തന്നെ തല്ലിപ്പിടിയും. എപ്പോൾ നോക്കിയാലും വിജയനെ കുറ്റം പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുകയാണ് ഈ പന്നി. குற்றம் பறஞ்சு. அடா பாவி, ஏன்டா நீ விழுவுற மாதிரி இருக்க? അവന്റെ കാല് അവന്റെ വെയിറ്റ് താങ്ങുന്നില്ല. பேக் வேற போட்டு அம்மா. എല്ലാം നിലവിയാണ്. விவோ கண்டுபிடிச்சா ஷிபுனே. மழை வேற தூருது.
ഇതെന്താ അവിടെ തീ വെക്കാനുള്ളതാ? லைட்டுக்காக இருக்கும் தீ. சும்மா அந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு நாள் லீவ் எடுத்தோமா வந்தோமான்னு இருக்கணும். கரெக்டு தானேங்க? வேலை முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அதே பைன் ஃபாரஸ்ட்க்கு வந்துட்டோம். இது செம டயர்டாக இருக்குது. என்னன்னு தெரில, வண்டி ஓட்டுனது அவங்க, நமக்கு குழுங்குது. செம குழுகு. And we found this place. பக்கா இடம். வாவ். சும்மா அந்த சாப்பிடலான்னு வந்துட்டு இருந்தோம். தென் இந்த இடத்துல வீடு கட்டுறானா எது கட்டுறானா அதிர்ஷ்டக்காரன். பக்கா வியூ பாயிண்ட் அவனுக்கு இருக்கு, பால்கனி வச்சு. அங்கே வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. லஞ்சு எங்கள் லஞ்சு பரவாயில்ல, ஏதாவது ஹோட்டல் போய் சாப்பிட்றதுக்கு இப்படி சாப்பிடலாம். நல்லா இருக்குல்லையா, இயற்கையாக சேர்ந்து. ஆமாடா, நீ வியூ எடுக்கல. உண்மையிலே பக்கா பிளேஸ் இது. அடுத்த കഴിക്കും പറ്റും ഉടമ്പള കഴിക്കും. ஏதாங்க எதிர்பார்த்தானா மலைக்காக ஒதுக்கி இருக்கோம். முருகர் இருக்காரு. சூப்பரான இடம். சொல்லிட்டே இருப்பாங்கண்ணா. ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆகும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் எப்படி எதிர்பார்த்தேன்னா அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தால் என்னன்னா நமக்கு எப்படி சொல்கிறது, என்ன வேணால் நடக்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்ட போய் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்தை நம்ம டச் பண்ணிட்டோம். ஸோ அதுக்குள்ளே இவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்குன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணவே தெரியுது. தான் இதே நம்ம டிராஃபிக்காக இருக்கு அப்படியே திரும்பிட்டோன்னா இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கோம். ஸோ நெவர் ஜட்ஜ், நெவர் எவர். மோத்தை பார்த்தோம், இல்லை ரிசல்ட் பார்த்தோம், ஏதோ பார்த்தோம். சும்மாவா கிரிஷு? ஊட்டி தான். மூணாறாவது வயரா. Wow. இது எப்படி பஸ்ஸெல்லாம் போகும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நியர்லி கிராஸ்டு. ரொம்ப இருக்குங்க அது.
வேகமாக அடிச்சு விட்டுருந்தோம். வலுக்குது இதனால் வேகம் செல்லுபடி ஆகாதுங்க. ஏன்னா எனக்கு இதில் எக்ஸ்பெக்ட் கிடையாது. இந்த மாதிரி சகதி ரோட்டில் வண்டி எனக்கு ஆக்சுவலாக நான் வண்டி அந்த சகதிக்கு எடுத்துகிட்டு போவே கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஆகும். அதனால் எனக்கு அதில் எக்ஸ்பெக்ட் இல்லை. கொஞ்சம் நேரம் ஆஃப் ரோடிங் போகலாம், வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு தாட் வரும். பட் இதெல்லாம் ஆஃப் ரோடிங்லாம் சொல்ல முடியாது. வாகனம் வேலை நடைபெறுகிறது. மெதுவாக தான் போகணும். இமாலயம்லாம் படுத்துக்கிட்டு போயிடும். நம்ம நடுவில் தான் போகணும். அந்த கல் தான் என்னோட கிரிப்பு. ஷூ சகதி ஆகவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ட்ரெயின் வர 10 நிமிஷம் இருக்கான். இவர் தான் சொன்னார் டிக்கெட் கார்டு கிடைச்சு எடு டிக்கெட் எடு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுங்க. ஏன்டா இருக்கு நீ எடுத்துட்டு டிக்கெட் எடுத்து தான் வந்திருக்கோம். ஆனால் ட்ரெயினில் போக முடியாது, பிளாட்ஃபார்ம் டிக்கெட். சொல்ல ஏதாவது பேசி சொல்ல. அது பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் அதில் அன்பேசம் பண்ணுவோம். ஏங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு வந்தேன். சொல்லு ஏதோ சொல்ல வந்தானா நான் தடுத்து. ஒருத்தன் வந்துட்டு கரெக்டாக ஊட்டி என்ட்ரு ஆகும்போது என்ன ஊர் இது மூணார் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டுமா. இப்போ வந்துட்டு கட்சி மாறிட்டாப்ல. அவன் தான் அது யாருன்னா மூணார் மாதிரி இல்லை, அதோட நல்லா மூணாரில் இந்த ஸ்டேஷன் இருந்துச்சா சொல்லு. இல்லை மூணாரோட நல்லா இருக்கும். ஆனால் என்ட்ரன்ஸு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்ட்ரன்ஸில் வரும்போது அந்த ஜட்ஜ் பண்ணிட்டேங்க. கவரை பார்த்து ஜட்ஜ் பண்ணிட்டேன். எவ்வளோ பெரிய தப்பான முடிவுன்னு தெரிஞ்சிருச்சு. இதான் இனிமேல் டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. சொல்லிட்டேன் அது ஆல்ரெடி. ப்ளீஸ். மூக்கு துடைக்கிறாங்க. அது அப்படியே ஸ்டைலாக, அது அப்படி எப்படி மூக்கு துடைக்க தெரியக்கூடாதான், அப்படி ஸ்டைலாக பண்ணுறாங்களா. ஃபோட்டோ எடுக்கண்டா கொள்ள இல்லை கஞ்சா அடிக்கும். ஏன் அது ஒரு மாதிரி இருக்குச்சு. இப்போதான் எனக்கு புரியுது. ஐயோ ட்ரெயின் போய் அப்படிதான் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அன்பேசவத்தை ரீமேக் பண்ணிட்டு கிளம்புறோம். இந்த மாதிரி ரோடு ஹில்ஸில் உண்மையில பக்காவாக இருக்குது. ஏன்னா விட்டு தெரியாது, ஆப்போசிட்டில் வந்தாலும் பெரிய வண்டி வந்தாலும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா குளிருக்கு நடக்கத்தோடு பேசுகிறேன். ரைடிங் ஜாக்கெட்லாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு சும்மா அப்படி வந்தோம். ஐயோ வா ஏதோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கானா. ப்ரோ ஃபவுண்ட் த ஸ்பாட். Where is the spot?
இந்த ட்ரெயின் கோகை இதில் தெரியாதா? பரவாயில்ல, ஜூம் பண்ணிங்க பார்த்து. சரிதான் தெரில, நான் ரவுண்ட் பண்ணி வேணால் காட்டுறதுல. ஆக்சுவலி இங்கே அந்த அவன் சொன்னான் கிரிச்சு நிற்கிற எல்லா இடத்துலையும் அதாவது போகிற எல்லா இடத்துலையும் நிற்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. வாவ், கொஞ்சம் ஆனால் ஆச்சு, மூச்சு வாங்குது இந்த இடத்துல, கொஞ்சம் ஹைட்டாக இருக்குல்ல. யா வந்திருக்கோம். இதுதான் நாங்கள் இப்போதைக்கு கேஃபே முன்பு இருக்கோம். முடிக்கெலாம் கலந்து இது என்ன மூடிஸ் கேஃபேயா? மோடிஸ் கேஃபே அங்கே வந்திருக்கோம். ஸ்வீட் சாப்பிட போகிறோம். ஆஷிஷ் ஸ்வீட் டபுள் சாக்லேட் ப்ரௌனி, டபுள் சாக்லேட் டோனட், ரெட் வெல்வெட் டோனட், டபுள் சாக்லேட் ப்ரௌனி. ஸ்வீட்டு எப்படா இருக்கு? சூப்பராக இருக்கு. என்ன பாரு, ஐயோ செம்மையாக இருக்குது. இரு அவங்க இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. எப்படிங்க? இவங்களது செம்மையாக இருக்குது. டேஸ்ட் கரோ. ரொம்ப சாக்லேட்டியாக இருக்குது, அதான் எனக்கு பிடிக்காது. சாப்பிடவே இல்லைண்ணா. இல்லை பிடிக்காது, அதனால தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன். இது பர்ஃபெக்டாக இருந்துச்சு, அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லாமல் கொஞ்சம் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம பசங்கன்னா இப்படி எதுவும் ரொம்ப சாக்லேட்டாக இருக்கான், ரொம்ப சாக்லேட்டாக இருந்தால் அவங்க பிடிக்காதான். எந்தடா வரலடா, வாயில் எடுத்து போடுங்க நான் கையில். என்ன கிரிச்சு இந்த வரேன் போடு, போடு கிரிச்சு பக்கா.